பவர் கிளாஸ் கண் கண்ணாடி வாங்குறது கூட நீங்க பந்த்வான் அப்ளை பண்ணலான்றது உங்களுக்கு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். வணக்கம் வந்து நமஸ்கார். இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா துணை மடானி கீழே இருக்கிற பந்த்வானை பத்தி தான் பார்க்க போறோம். இது இரண்டாவது பந்த்வான் செர்மின் மாதா. கூகுள் போயிட்டு துணை மடானி இதை சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணிட்டோம்னா மெயின் பேஜ் வரும். அந்த மெயின் பேஜ்ல கீழே போனீங்கன்னா மோகன் சக்கராங்கன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டோன்னா உங்க ஐசி நம்பரை இன்சர்ட் பண்ணிட்டு மோகன் பாரு கிளிக் பண்ணுங்க. உங்களோட பேசிக் டீடைல்ஸ் கேட்கும். நீங்க வருகிற மலேசியாவா, பங்சா இந்தியாவா, அப்புறம் உங்களுக்கு எஸ்டிஆர் கிடைக்குதா இல்லையா டீடைல்ஸ் கேட்கும். அப்புறம் ஒரு கோட் இருக்கும். அதை நீங்க ஃபில் அப் பண்ணிட்டு ஸ்கேன் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களோட பேசிக் டீடைல்ஸ் கேட்டிருப்பாங்க. உங்க பேரு, உங்களோட ஜந்தினா, உங்களோட ஸ்டேட்டஸ் கவினா, உங்களுக்கு ஏதாச்சும் வியாதி இருக்கா, நீங்க ஓகேவா இல்லையா, உங்களோட படிப்பு சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் கேட்டிருப்பாங்க. நீங்க எங்க தங்கியிருக்கீங்கன்ற டீடைல்ஸ் முழு விவரம் கேட்டிருக்காங்க. உங்க போன் நம்பர், உங்க இமெயில் அட்ரஸ் போட்டுட்டு சிம்பான் சத்தருஸ்னே கிளிக் பண்ணுங்க. அடுத்த பேஜ்ல நீங்க எந்த ஸ்கீம் அப்ளை பண்ண போறீங்கன்ற டீடைல்ஸ் கேட்டிருப்பாங்க. அதாவது வயசானவங்க பிள்ளைங்களுக்கான செர்மி மாதா பந்த்வானை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த பந்த்வான் எதுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னா வயசானவங்க அப்புறம் படிக்கிற பிள்ளைங்களுக்காக கண்ணாடி வாங்குறதுக்கு சில பேர் கஷ்டப்படுவீங்க. அவங்களுக்கான ஒரு உதவி திட்டம் தான் இது. இதை யார் அப்ளை பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா நீங்க B40 இருக்கணும், வருகநகர மலேசியாவா இருக்கணும். ராஜா ஸ்கோலானா பாத்தீங்கன்னா 7 வயசுல இருந்து 19 வயசுல உள்ளவங்க வந்து அப்ளை பண்ணலாம். 60 வயசுக்கு மேல உள்ள வயதானவர்களும் அப்ளை பண்ணலாம். 19 வயசுக்கு குறைவா உள்ளவங்க பிள்ளைகள் வந்து அவங்களோட பெற்றோர்கள் தான் இதை அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணணும்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து ஹாஸ்பிட்டல் சர்டிபிகேட் இருக்கணும். உங்களுக்கு கண்ணு பிரச்சனையா இருக்கு, இந்த மாதிரியான ஒரு ரிப்போர்ட் உங்ககிட்ட இருக்கணும். அப்ளை பண்றவங்களுக்கு கண்டிப்பா அக்கௌண்ட் பேங்க் இருக்கணும். இதை எப்படி அப்ளை பண்ணலாம்னு இப்ப பார்க்கலாமா? உங்களோட கேட்டகரி உமோர் கேட்டிருக்காங்க. உங்க வயசு என்னன்னு இதுல முதல்ல மென்ஷன் பண்ணணும். அடுத்து உங்களோட ஐசி மின்னுக்கு பின்னாடி அப்லோட் பண்ணணும். B40 கன்ஃபார்ம் பண்றதுக்கு எஸ்டிஆரோட ஸ்லீப் அப்லோட் பண்ணணும். உங்களோட கண் கண்ணாடி சம்பந்தப்பட்ட அந்த மெடிக்கல் ரிப்போர்ட், அதாவது டாக்டர் கொடுத்த ரிப்போர்ட் அப்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களோட கொட்டேஷன், எந்த கண்ணாடி கடையில நீங்க வந்து வாங்க போறீங்களோ அந்த கண்ணாடியோட கொட்டேஷன் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அது கடைசியா உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் டீடைல்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. டீடைல்ஸ் ஃபில் அப் பண்ணிட்டு நீங்க சென்ட் பட்டன் கிளிக் பண்ணி அனுப்பலாம். கடைசியா வந்து பரக்வான் கேட்டிருக்காங்க. நீங்க கொடுத்த டீடைல்ஸ் எல்லாம் உண்மைன்றதுக்கு பரக்வான் கேட்டிருப்பாங்க. அதையும் கிளிக் பண்ணி சென்ட் பண்ணிடலாம். நீங்க மட்டும் நல்லா இருக்குன்னு நினைச்சா அதை நீங்க மட்டும் பாருங்க. மத்தவங்களும் நல்லா இருக்குன்னு நினைச்சா ஷேர் பண்ணுங்க.